என்ன அதாவது நல்ல விஷயம் இன்னைக்கு 21ஆம் தேதி 2023 டிசம்பர் 21ஆம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1,10,000 மரத்தை நட்டிருக்காங்க. இன்னைக்கு 5,000 மரத்தை என்னுடைய தலைமையில் மரத்தை தொடக்கி வைக்க சொல்லி என்னை அன்பு அண்ணன் மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் என்னை அழைச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மரத்தை நட்டுட்டு மன நெகிழ்ந்து நான் வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறேன். அதுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகாக படிப்படியாக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அழகாக சிறப்பாக இறங்கி பண்ணுறாங்க. கொஞ்சம் அப்படியே இருந்தால் தான் குழந்தை பிறக்கும்போது பிரசவ வலி இருக்க மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த வலி இருக்கும். மக்களுடைய வேதனை அவருக்கு தமிழக முதலமைச்சர் உணர்றாங்க. எல்லா அமைச்சரும் இன்றைக்கி பூரா போய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாதிரி இடங்களில் பூரா மக்கள் பாதிச்சதெல்லாம் பூரா பார்த்து எல்லாம் இறங்கி வேலை செய்கிறத பார்க்கும்போது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் செய்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி எதிர்வராத மழைகள்லாம் நிறையா வரும்ன்றாங்க. அதுக்கு நம்ம எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து அரசாங்கம் நல்ல வழியை பண்ணுறாங்கன்ற நம்பிக்கை எனக்கெல்லாம் இருக்குது. அது பெருசாக நீ எதை செய்யணும், தண்ணிகள் எங்கே போய் சேகரிக்கணும், தண்ணிகள் எப்படி கடத்துறது, அதனால் தண்ணி நம்மளுக்கு வேணும். அதனால் யாருக்கும் அழிவு வராத அளவுக்கு ரொம்ப மக்களை சுதாரிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயம் இருக்குது. அரசாங்கம் பாடுபடுறாங்கன்றது எனக்கு நல்லா கண் கூட தெரியுது. அதனால் எல்லாருக்கும் கோபம் இருக்கும். ஆனால் அது பார்க்கும்போது நம்மளுக்கு பாவம் இருக்கும். பாவமாக தான் இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த பாட்டி அநேகமாக அதே இந்த உயிர் சேதங்கள் அது இது இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான் அது. அதனால் இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. நான் கூட தான் கேட்டேன் அன்றைக்கி. ஆனால் என்னை ஒரு 10 பேர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் உலகமே உங்களை பாராட்டுது இவர் சொன்னார் என்கிட்ட. உலகமே உன்னை பாராட்டும் போது ஒரு 10 பேராச்சும் திட்டலைன்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டார். அது மாதிரி தான் அவரை திட்டாமல் அளவு இருப்பான். கலைஞரை திட்டாத எத்தனை பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க. திட்டம் திட்டிக்கிட்டே இருக்கட்டும், அது பாட்டு போகட்டும். நல்ல எல்லாருமே வாழ்த்திட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சரி வராதுல்ல. அதனால் திட்டிகிட்டே இருந்தால் கூட அரசாங்கத்தினுடைய கடமை அழகாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நல்லா நடக்குது. அதை பற்றி யாரும் கவலைப்படல. அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா? அப்படியே வழியை விட்டீங்கன்னா